குட் ஈவினிங். 10th சயின்ஸுக்கு பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செகண்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஆப்டிக்ஸ் லெசன் இருக்குது இல்லைங்களா, அதில் 4 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, அதே போல் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதே போல் யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் கான்கேவ், அதே போல் யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், இதெல்லாம் 4 மார்க்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அதே போல் 7 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எப்பயுமே கேட்டுருப்பான் இல்லைங்களா, ரூல்ஸ் ஃபார் அப்டைனிங் இமேஜஸ் பை கான்வெக்ஸ் லென்ஸ். தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் மயோஃபியா அண்டு ஹைப்பர் மெட்ரோஃபியா. ஃபோர்த்து ஒன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இதெல்லாம் 7 மார்க்ஸில் கேட்கலாம். 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 6th ரோமனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், செகண்ட் ஒன் ஸ்னெல்ஸ் லா, தேர்டு ஒன் ரே டயக்ராம், அதாவது 2Fக்கும் Fக்கும் கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சு போட்டிருப்போம். அதே போல் 4th கொஸ்டின் டிப்ரெஷன் ஆஃப் லைட்டு, 5th ஒன் ரேலே லா, ஸ்கேட்டரிங் லான்னு ஒன்று வரும் இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 7th கொஸ்டின் பவர் ஆஃப் அக்காமடேஷன் ஆஃப் ஐ. சரிங்களா. யூனிட் 3 பார்த்தீங்கன்னா தெர்மல் ஃபிசிக்ஸ். அதில் 4 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 8th ரோமன் லெட்டர், அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். 6th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டினா ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ்னு கேட்பான் இல்லையா, அந்த கொஸ்டின். 7 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 7th ரோமன் லெட்டரில் செகண்ட் கொஸ்டின். சரிங்களா, அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், ஜஸ்ட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 6th ரோமனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது 1 கலோரினா என்ன. செகண்ட் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் லீனியர் ஆக்சியல் ஆர் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபியல் எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் 4th ஒன் பார்த்தீங்கன்னா பாயில்ஸ் லா. 5th ஒன் லா ஆஃப் வால்யூம். இதெல்லாம் ரெகுலராக கேட்குற கேள்வி, பப்ளிக்கில் மேபி கேட்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. 4 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8ல் 5th ஒன் அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி எல்சிடி, அதெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் 7th ரோமன் லெட்டரில் 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டு. 7 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் சர்க்கியூட் டயக்ராம் ரெசிஸ்டன்ஸ் வச்சு சீரீஸ் பேரலில் வச்சு ஒரு கொஸ்டின் ரெகுலராக கேட்டுட்ருக்கிறான். அதே போல் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் யூனிட்டு ஹவு டு மெஷர், எப்படிலாம் கரண்ட்டை மெஷர் பண்ணுவீங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். அதே போல் நிக்கல் வச்சு குரோமியம் வச்சு ஃபியூஸ் ஒயர் எதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இது கண்டிப்பாக கேட்பான். 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டு, அதுவும் கேட்கலாம். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் யூனிட் கரண்ட்னா என்ன, அதே போல் செகண்ட் ஒன் ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டர் ஏன் திக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும், அதை பாருங்கள். தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் பல்பு, டங்ஸ்டன் நம்ம ஏன் பல்பில் யூஸ் பண்ணுறோம், ஏன் ஃபியூஸ் ஒயரில் யூஸ் பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி ஒரு கேள்வி. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 டிவைசஸ், அதாவது ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு, அது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு 7th ரோமன் லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அது ரெகுலராக கேட்குறான். தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா. 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் கனெக்ஷன் இன் டொமஸ்டிக் அப்ளையன்ஸ். இதெல்லாம் ரெகுலராக கேட்குற கொஸ்டின், மேபி கேட்கலாம் பப்ளிக்கு. ஓகேங்களா.